அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுதாகர் சந்திரிகா ரெண்டு பேருக்குமே இனியாவுக்கு பிறந்த நாள் வந்துருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க நம்ம சுதாகர்னு பார்த்தீங்கன்னா, இனியாவை இப்படிதான் நம்ம சமாதானப்படுத்தி ஆகணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஃப்ரீடமோ சந்தோஷத்தையும் நம்ம கொடுத்தோன்னா நம்ம பையன் விஷயத்தில் இனியா பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் என்ன பண்ணாங்கன்னா, இனியா இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லை, ஹாப்பி பர்த்டேமா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு விஷ் பண்ணுறாங்க. விஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் போகிறதா இருந்தால் போயிட்டு வா, எதுவாக இருந்தாலும் அங்கிள் கிட்ட கேளு, நான் உனக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுதாகர் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புற அந்த நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, சந்திரிகா கிட்ட இந்த விஷயமா பேசுகிறாங்க. சந்திரிகா, நீ உன் பையனை கண்ட்ரோலாக பார்த்துக்கணும், தேவையில்லாமல் இனியா கிட்ட எதையாச்சும் பிரச்சனை பண்ண போகிறான். இனியாவும் சரி பாக்கியாவும் சரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறவங்க கிடையாது. ப்ராப்ளம் அப்படின்னா எதிர்த்து கேட்கக்கூடிய ஆளுங்க ரெண்டு பேருமே. அவங்கக்கிட்ட நம்ம தான் பார்த்து சூதானமாக நடந்துக்கணும், இல்லைன்னா நிதிஷை தூக்கி போட்டு போயிட்டே இருந்துருவா இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால சந்திரிகா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட்டாக யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம நிதிஷ் ஒரு பக்கம் பழையபடி ஆளாயிட்டான், நம்ம எப்படி அவனை அந்த அடிமை பழக்கத்திலேருந்து மீட்டை கொண்டு வருதுன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம ராதிகாவை மீட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம நிதிஷ். ராதிகா இனியா கிட்ட ரொம்ப ஆஷா நிதிஷ் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததுமே ரொம்ப டென்ஷனாகி நிதிஷை ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. ஒரு ஒய்ஃபாக நடத்தணும், தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு ட்ரக் யூஸ் பண்ணி என்ன இதெல்லாம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷோட ரொம்பவே ஆர்குமெண்ட்ஸ் ஃபைட் எல்லாமே போயிட்டுருக்கு. நிதிஷ் என்ன கேட்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீ என்னோட மாமியாரா மாமனாரா அப்படிங்கிற அளவுக்கு கண்டபடி பேசுகிறாங்க. இனியா ஒரு பக்கம், ஆண்டி நீங்கள் விடுங்க, ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க, எல்லாத்தையுமே இவர் இப்படி தப்பாக தான் எடுத்துக்கிறாரு, நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, இனியாவுக்கும் மையுக்கும் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் முன்னாடி நிற்கிறது நம்ம ராதிகா தான். அதனால் மையோட இந்த ப்ராப்ளத்தில் ராதிகா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி நிதிஷ்கிட்டேருந்து இனியாவை சேஃபாக காப்பாற்ற போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.